இவர் நம்மக்கிட்ட என்ன சொல்ல போகிறாருன்னு சொன்னால் 1978ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அடித்த புயல் இருக்குது தானே, அதுக்கு நாமெல்லாம் உலகத்தில் இல்லை, அது எந்த உலகத்தில் இருந்தோமோன்னு தெரியல. இவர் அப்போ இருந்தவரா? என்ன மாதிரி இருந்துச்சு அந்த சூறாவளி? சூறாவளினா அது கட்டும் கம்மியாக இருந்தது. கம்மியாக இருந்ததா பெருசாக இருந்தது? பெருசாக இருந்தது. பெருசாக இருந்து தான் கம்மி இருந்து கொஞ்சம் டாம் ஆகிடு டூம் ஆகிற தெரியும் தானே. அதில் வந்து இப்போ என்னென்னா நாம் 2 பேர் நடந்து போகும்போதுண்டா தூக்கி தான் போகும். நடந்து போக்குள்ள தூக்கி கொண்டு போய் எறிஞ்சிருமா? தூக்கி கொண்டு எறிஞ்சி தான் போகும். அப்போ இப்போ வந்த தண்ணி எல்லாம் தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. அப்போ வந்ததான் தண்ணி. அதான் தண்ணி. அந்த தண்ணி அப்போ எங்கே இருந்த நீங்கள்? நாங்கள் எங்களை வீட்டில் இருந்து. எங்க இந்த வீட்லையா? இந்த வீட்டில் அவங்க எங்களை வீட்டில். அது கல் வீடா இல்லாட்டி குடிசை வீடா? குடிசை வீடு தான். அள்ளிட்டு போகலையா குடிசை? அப்போ குடிசைலாம் அள்ளி எறிஞ்சி சும்மா காலையில் பார்க்கும்போது சும்மா தரையாக தான் இருந்தது. இல்லை ஒன்றுமே இருக்குல்ல. ஒன்றுமில்லை. அப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க அந்த டைமில்? அந்த டைமில் என்னென்னா நாங்கள் கஷ்டம் தான். இங்கே பக்கம் எல்லாரும் வடிவாக கொண்டது சாப்பாடு தருவாங்க. இப்போ சாப்பாடு தரேன் அரசாங்கத்துல இந்திய அரசாங்கம் வந்து என்னன்னா அந்த டெல்லியில கொண்டு சாப்பாடு இறக்கி தந்து. இது ஹெலிகாப்டர்ல சொப்பர்ல வந்து இறக்கி தருவாங்க. ஆனா இதை வந்து அந்த அரிசி பருப்பு சீனி தந்தாங்கல்ல, சமைச்ச சாப்பாடு தந்தாங்களா? சமைச்ச சாப்பாடு எல்லாம் தந்தவங்க. எல்லாம் தந்தவங்க. அப்ப என்னன்னா இந்த கட்டுமுருகு இந்த தண்ணி பாலம் அன்னிடம் துப்புலா இல்லை. அப்ப அந்த டைம்ல தந்தவங்க எங்களுக்கு. இப்ப வந்த அந்த இதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை. எத்தனை அனர்த்தத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில? நீங்க இந்த வாழ்க்கையில சூறாவளி எது 78ஆம் ஆண்டு சூறாவளி? 78 சூறாவளி உண்டு சுனாமி மற்றது இந்த யுத்தத்தை சந்திச்சிருக்கீங்க. இது 3 தான் கஷ்டமான காலம். அடுத்தது இப்ப 4வதா இந்த காலம். இப்ப இந்த மக்கள் சொல்றாங்களே எனக்கு அரிசி தரல, பருப்பு தரல, சீனி தரலன்னு ஒவ்வொரு இடங்கள்லையும் கழிச்சு கொண்டு இருக்காங்க தானே. அது வந்து இப்படி அவங்க இதுதானே. இல்ல இப்ப அரசாங்கம் பாதிக்கப்பட்டாக்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நான் போற இடத்துல நிறைய ஜனம் சொல்லுதோ எங்களுக்கு ஜிஎஸ் பதி இல்லை, டிஎஸ் வந்து பார்க்கல, அதிகாரிகள் வந்து பார்க்கலன்ட்டு பெரிய குற்றச்சாட்டை தான் இருக்கு. அது வந்து நான் பொறுமை சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்னன்னா இப்ப ஒரு மனுஷன் வந்து ஒரு 5 மூடை இல்லை 2 மூடையோ கொடுக்கறது வந்து ஒரு மனவாயப்படப்படு. அதை வந்து கொடுக்கறத வந்து இன்னொரு தண்டிக்கல. அது அரசாங்கம் கொடுக்க சொல்லுது. அரசாங்கம் இல்ல உண்மையில நீங்க சொல்லுங்க. உங்களோட மனசாட்சி படி சொல்லுங்க. இந்த மக்களுக்கு அரசாங்கம் சாமான் கொடுக்க சொல்லி இருக்குதானே, பொருட்கள் கொடுக்க சொல்லி. ஆனா எல்லாருக்கும் சரியா போய் சேர்ந்துருக்கா? சேரலையே ஒருத்தருக்கு. எல்லாருக்கும் சரியா போய் சேரல. எல்லாரும் சேரல. அப்ப அண்ணாட கருத்துமா தான் ஒருத்தருக்கும் சரியா போய் சேரலையா தான் சொல்றாரு. நாம உலகத்துல இல்லாத காலத்துல வாழ்ந்த மனுஷன். விளங்குதா? உலக காலத்துக்கு நம்ம